அக்கா, எனக்கும் அப்பா அம்மா சொன்ன மாதிரி எஸ்ஐ சார் மாமாவா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுக்கா. அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாருக்கா. அவர் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு. ரொம்ப தங்கமான மனுஷன்க்கா. சரவணா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இங்க பாரு, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது தேவையில்லாம நீ தலையிடாத. முதல்ல நீ படிக்கிறியா, உன் வேலைய கரெக்டா பண்றியான்னு பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசாத. சரிக்கா. டேய் சரவணா, நாங்களே அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கே அவ சம்மதிக்க மாட்டேங்கிறா. இதுல நீ வேற ஏண்டா? போய் படிக்கிற வேலையை பாரு போ. பாத்தீங்களா நீங்க பேசினது எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு? சரவணன்லாம் இத பத்தி பேசுறான். இப்ப என்ன, அவன் படிப்பை முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டானா நம்ம கடன்லாம் தீந்துருச்சா? எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்து நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு போகணுமா? இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. திரும்ப திரும்ப இத பத்தி பேசி என்ன சங்கடப்படுத்தாதீங்க. இளமதி, சொன்னா கேளுமா, பிடிவாதம் பிடிக்காதம்மா. என்ன இளமதி? நான் என்ன வேணும் நான் பிடிவாதம் பிடிக்கிறேன்? எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என் வாழ்க்கையில கல்யாணம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இதுக்கு மேலயும் இங்க நின்று என்ன வேதனைப்பட வைக்காத. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. இந்த பக்கமாக தான் சண்டை கோழி வரும்னு நினைக்கிறேன். அது வந்தா நடந்ததை சொல்லி எப்படியாவது புரிய வச்சிடணும். இந்த பக்கம் தானே சொன்னா. பட்டாசு கரெக்டாக தான் இடத்த சொல்லியிருக்கான். எதுக்காக வண்டியை நிறுத்துற? ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் எதுக்காக இப்படி வந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க? என் மேல கோவத்துல இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் நீ காது கொடுத்து கேளு. அன்னைக்கு யார் என்ன உங்க வீட்டுக்கு வர முடியாதபடி பண்ணாங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நிஜமாவே வரணும்னு முத மனசார நினைச்சேன். அதனாலதான் அன்னைக்கு உங்ககிட்ட கூட வரேன்னு சொன்னேன். அதான் வராம என் மூஞ்சில கரிய பூசிட்டியே. இல்லமதி, யாரும் எதுவும் பண்ணல. நீ தான் வேணும்னே என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்க. என்ன இளமதி, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் எதையும் வேணும்லாம் பண்ணல. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நான் இங்க வரும்போது நான் குடிக்கவே இல்லை. ஆனாலும் என் மேல எப்படி அந்த நாத்தம் அடிச்சதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆமாமா, நீ சின்ன குழந்தை பாரு. உன்னை புடிச்சு உட்கார வச்சு யாரோ வாயில ஊத்தி விட்டுருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இங்க பாரு இளமதி, என் மேல இருக்கிற கோவத்துல நான் சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன். நீயே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. நான் எதையும் யோசிச்சு பார்க்க விரும்பல. அதுவும் உன்னை பத்தி சத்தியமா யோசிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யாரையும் நினைச்சதே இல்ல. ஆனா இனி என் வாழ்க்கையில உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக என்கிட்ட வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்க? தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முழிக்காத. ஏ இளமதி, அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை கூட சொல்ல விட மாட்டேன்னா என்னடி அர்த்தம்? என்ன நியாயம் இருக்கு சொல்லு. அசிங்கப்படுத்தணும்னே பண்ண ஒரு விஷயத்த எப்படி நியாயப்படுத்த முடியும்? அது இல்ல. இங்க பாரு நர்மதா, எவனுக்காகவும் வக்காலத்தை வாங்கிக்கிட்டு நீ என்கிட்ட பேசாத. நான் யார் மூஞ்சிலையும் முழிக்கவே ரெடியா இல்ல. இங்க பார், இதுக்கு மேலயும் நான் விளக்கம் சொல்றேன். என்ன நம்ப நல்லா என் முன்னாடி வந்து நின்ன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாடி போலாம்.
இங்க பாருங்கம்மா, மகளிர் சுய உதவி குழுல 15 பேருக்கு மேல இருக்கும். அவங்க எல்லாம் சின்ன சின்னதா வியாபாரம் பண்றவங்களா இருந்தா மட்டும்தான் லோன் வாங்கி தரதுக்கு ஈஸியா இருக்கும். ஏய் ஏண்டி இளமதி, இங்க எதுக்காக வந்திருக்கோம்? நீ என்ன மகளிர் சுய உதவி குழுவிலையா இருக்க? இல்ல நர்மதா, கவர்மெண்ட் கொடுக்கற லோனை நமக்கு எந்தவித பிரச்சனையும் வராம வாங்கி கொடுக்கற ஏஜென்ட் தான் இவரு. ஓ, ஏகப்பட்ட சின்ன கடன் எல்லாம் இப்ப இருக்கு. இங்க இருக்கிற லோனை வாங்கி இருக்கிற சின்ன சின்ன கடனை எல்லாம் நம்ம அடைச்சிடலாம். ஆ. ஆனா எதுக்கு இந்த மாதிரி ஏஜென்ட் மூலமாலாம் போயிட்டு அப்புறம் இவருக்கு கமிஷன் கொடுக்கணும்? ஆனா இதே கவர்மெண்ட் லோன்னா நம்ம டைரக்டாவே போய் அப்ளை பண்ணலாமே. என்ன நர்மதா பேசுற? கவர்மெண்ட் ஆபீஸ்ல பேப்பரை மூவ் பண்றது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. அந்த பேப்பரை கொண்டு வா, இந்த பேப்பரை கொண்டு வா, ஆதார் கார்டுல மூஞ்சி சரியில்லை, செக்ல கையெழுத்து சரியில்லை, அது இல்ல இது இல்லன்னு நமக்கு 1008 பிரச்சனை கொடுப்பாங்க. எப்படியும் அங்க போனாலும் கமிஷன் கொடுத்துதானே ஆகணும். ஆனா இந்த மாதிரி ஏஜென்ட் கிட்ட வந்தா அங்க இருக்கிற நெளிவு சுழிவுக்கு ஏத்த மாதிரி பேப்பர் எல்லாம் வச்சு சரி கட்டி லோனை வாங்கி கையில கொடுத்துருவாங்க. ஓ, அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் நம்ம கடைக்கு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணவே இல்ல. ஓஹோ. அதுக்கப்புறம் டின் நம்பர், டிஎன்ஜிஎஸ்டி இது எல்லாத்தையும் வாங்கணும். அதுக்கு இப்பதான் ஒரு ஆடிட்டரை பார்த்து எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் பணம் அவசரமா தேவைப்படுது நர்மதா, அதான் இங்க வந்திருக்கேன். ஆ, ஆ சரிங்க சார், வாங்க, நாங்க வரோம் சார். வரோம் போயிட்டு சார். வாங்கம்மா, வாங்க. நீங்க வாங்கம்மா, வாங்க. எதுக்கு லோன் வாங்க வந்திருக்கீங்க? துணி கடை வச்சிருக்கேன் சார். ஓகே ஓகே. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? ஆ, ஓகே. யார் நீங்க? இவன் தானே? எதுக்கு அடிக்கிறீங்க? நீதான் பொம்பளைங்களுக்கு லோன் வாங்கி தர ஏஜென்ட்டா? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறம் விடு. ஏய், நான் இது பண்ணல சார். மரமா, என்னாச்சு? ஏய், பேசுறேன் பாரு. சத்தியமா நான் இது பண்ணவே இல்லை சார். ஏய், ச்சே, எனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா எங்க இருந்துதான் அது கெடுக்கிறதுக்குன்னே இந்த பரம வருவானோ? இளமதி, நீயா ஏதாவது கற்பனை பண்ணி சொல்லாத. அவன் வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்திருப்பான். சும்மா அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசாத நர்மதா. உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் தப்பான ஒருத்தன் தான்.